வேதத்தை நம்ம வாசிக்கும்போது குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பல சமயங்களில் ஆண்டவருடைய பெரிய ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகள் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஜனம் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக எண்ணாம புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த காதேஷ் பர்னியா அப்படிங்கிற இடத்துல வந்து நின்று விசுவாச குறைவு அந்த சமயத்தில் காணப்பட்ட போது மோசேட்ட ஆண்டவர் பேசுவார், இந்த ஜனம் எப்ப என்ன நம்ப போறாங்க, எம்மட்டுமாய் இவங்க என்னை அவமதிக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. எத்தனையோ முறை அவருடைய அந்த உண்மை தன்மையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆனா கூட பல சமயங்கள்ல அவரை நம்ப நம்ம தயங்குகிறோம். பைபிளில் நம்ம வாசிக்கும்போது சில சமயங்களில் நம்ம பாவங்கள் அப்படிங்கிற பட்டியலில் நிறைய வச்சுருக்கோம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது இப்படின்லாம் சொல்லி. ஆனால் விசுவாசிக்காமல் இருக்கிறது பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய பாவமாக என்ன செய்யப்படுகிறது, எண்ணப்படுகிறது. இப்போ நம்ம பாட போகிற பாடலை ஒன் டே மோசஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல் இப்படி தான் சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இந்த அருமையான பாடலை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பிரைஸ்லின் சிஸ்டர்